வணக்கம். முதலமைச்சர் விஜய்க்கு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்குது. திராவிட மாடல், திராவிட கட்சிகள் இவங்க செஞ்ச விஷயங்கள் மக்கள் மத்தியில், அது குறிப்பாக வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது கடந்த முறை. அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த விஷயத்தில் விஜய் கவனமாக செயல்படணும், கட்சிக்காரங்களுக்கு எந்த பதவியுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு துறை சார்ந்த வழக்குகளில் சட்ட ஆலோசனை தரக்கூடிய தமிழக குற்ற வழக்குத்துறையின் வழக்கறிஞர்கள் நியமனம் அரசு தேர்வாணையம் மூலமாக தான் செயல்படுது. டிஎன்பிசி மூலமாக தான் செய்யப்படுறது. எக்ஸாம் எழுதுகிறாங்க, எக்ஸாமுக்காக கடினமாக எழுதுகிறாங்க, அதில் பாஸ் பண்ணுறாங்க, பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூலேயே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த இதோட சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படி நேர்மையான ஒரு முறையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த துறையின் மூலமாக டிஎன்பிசி தேர்வாணையம் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்க, அரசு உதவி வழக்கறிஞர், உதவி குற்றவியல் வழக்கறிஞர், உதவி இயக்குனர், துணை இயக்குனர், கூடுதல் இயக்குனர், இயக்குனர் பதவியில் பல ஆண்டுகளாக அரசு பணியாளராக இருக்கிறவங்க டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவங்க தகுதியானவர்களை நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்தது. சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இயக்குனர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. இது அதிமுக ஆட்சி வரைக்குமே நடந்தது. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நடைமுறை மாற்றம் செஞ்சாங்க. அது எப்படி, இது சீனியாரிட்டி மூலமாக இயக்குனர் என்னை நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இவங்க திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த இயக்குனர் பதவிக்கு பதவி உயர்வு அடிப்படையில் நியமனம் செய்யாமல் கட்சி சேர்ந்தவங்க, திமுக கட்சியை சேர்ந்தவங்களை திமுக அரசு நியமனம் பண்ணுது. கட்சியை சேர்ந்தவங்கள நியமனம் பண்ணால் அவங்களுக்கு கல்வி தகுதி அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இயக்குனர் பிஎல் முடிச்சிருக்கிறாரு, அவரை இயக்குனராக போடலாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கரப்ஷன் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் திமுக அரசுக்கு பல தடவை குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இயக்குனர் பதவிக்கு கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் செஞ்ச அக்கப்பொருளை, இதனால் அரசு தேர்வு பண்ணி நியமிக்கப்பட்ட தேர்வாணையம் மூலமாக நியமிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே ரொம்ப அதிருப்தி ஆகிட்டாங்க. இயக்குனரை கொண்டு போய் ஒரு கட்சிக்காரங்களை போட்டால் அவங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. திடீர்னு ஒருத்தவங்கள வேறு எங்கிட்டாவது ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, அப்புறமா காசு கொடுத்தா அதே தொகுதியில் நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது. இதனால் பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் திமுக ஆட்சியில் பணி நியமனம், பதவி உயர்வுக்கான நடைமுறைகளில் முறைகேடு, இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் பணி நியமனம்லாம் நடந்தது. தகுதியானவர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அரசு உதவி வழக்கறிஞர்கள், உதவி குற்றவியல் வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் பல தடவை நிர்வாகத்திட்ட எல்லாம் பேசி பார்த்தாங்க. நிர்வாகம் என்ன செய்ய முடியும்? திமுக அரசு அவங்க கட்சிக்காரங்களுக்கு இயக்குனர் பதவி கொடுக்குறாங்க. அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் சாத்தியமே. வேறு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு இடத்துல பணியிடை மாற்றம் நடக்குது அப்படின்னா பல லட்சம் நம்ம அவங்களுக்கு கப்பம் கட்டணும். கப்பம் கட்டினா தான் அந்த பணியிடை மாற்றம் நடக்காது. இல்லை அப்படின்னா நம்ம கேட்குற இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திமுக கட்சி சார்பாக இயக்குனர் நியமனம் பண்ணப்பட்ட பிறகு இந்த மாதிரி அக்கப்போர்கள்லாம் நிறைய நடந்தது. என்ன தான் நம்ம ஒரு பொறுப்பான அரசு அதிகாரியாக இருந்தாலும், இதுக்கு அரசு உத்தியோகமாக இருந்தாலும், இதில் நிறைய கட்சிக்காரங்களுடைய உள்ளடி வேலைகள் நிறையா இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்படி கட்சி மூலமாக நியமிக்கப்படுற இயக்குனர் மூலமாக பொறுப்பு பணி நியமனம் செய்கிறவங்கள தகுதி நீக்கம் செய்கிறாங்க. எந்த ஒரு முறையீடும் பண்ணாலும், அரசுகிட்ட நீங்கள் போய் சொன்னாலும், அரசு தானே நியமனம் பண்ணியிருக்கு இயக்குனரை அப்படிங்கிற ஒரு இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டது. நிறைய விதிகளை எல்லாம் மாற்றிருக்காங்க. அரசு வழக்கறிஞர்கள் துணை இயக்குனர் பொறுப்பில் நியமிக்கப்படுறதுக்கு சர்ச்சை எழுந்திருக்குது. அதே போல் இந்த விஷயத்தில் தாவேகா திமுக அரசு போல் செயல்படக்கூடாது, கட்சிக்காரங்களுக்கு இயக்குனர் பதவி கொடுக்கக்கூடாது. சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த அரசு வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இயக்குனர் பதவி நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த உதவி குற்றவியல் வழக்கறிஞர், உதவி குற்றவியல் வழக்கறிஞர் இவங்களுக்கு எல்லாமே பணி நியமனம் எப்பயும் போல் அரசு தேர்வாணையம் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படணும். கட்சிக்காரங்க மூலமாக தேர்ந்தெடுக்கிறது, கட்சிக்காரங்க மூலமாக இயக்குனர் பதவியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுக அரசில் என்ன முறைகேடுகள் நடந்துச்சோ அத்தனையும் தாவேகா ஆட்சியிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்தில் நீதிமன்ற விஷயத்தில், இந்த துறை போலீஸ், நீதிமன்றம், பொதுமக்களுடைய ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் விஜய் கவனம் செலுத்தலை அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட பேர் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.